ஹரிகரன் அபி ஹரிகரன் பேர்லயே போதையை வச்சிருக்காரு. அந்த படத்துலயும் அந்த போதை தெரியுது. அவன் உண்மையிலுமே நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காப்புல. கதை விடுங்க, இது ஏதோ ஒரு இந்த மாதிரி கதைகள் இப்படித்தான் எடுக்கணும் அப்படின்றத இந்த இதை மாற்றலை. பட் அதில் வித்தியாசமா மேக்கிங் அண்ட் ஸ்டைல் அண்ட் டைரக்டோரியல் டச்சஸ் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய கரவசத்தை முதன் முறையா ஒருத்தர் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அந்த தயாரிப்பாளரை ஒருத்தன் கன்வின்ஸ் பண்றான்னா அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். அது தனியா நீங்க ஒரு நாள் இவன் கூப்பிட்டு அது எப்படியா இந்த ப்ரொடியூசர் முரளியை நீ கரெக்ட் பண்ண கதை சொல்லி, ஏன்னா இது தெரிஞ்சுக்கணும், இதுதான் நம்மளுக்கு அவசியம். அந்த ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸ் கிட்ட கொடுத்து, சன் பிக்சர்ஸ் தானப்ப ரெட் ஜெயின்ட்ல கொடுத்து ரிலீஸ் பண்ற அளவுக்கான ஒரு தைரியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தயாரிப்பாளர் பிடிச்சிருக்காருன்னா அதுக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா வாழ்த்து. அது மட்டுமா அந்த தயாரிப்பாளருடைய சன் மகன் தம்பி ஆதித்ய மாதவன், வாங்க மாதவன், நீ மாதவனா ஆதித்தா ரெண்டுமா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. கன்ஸ்ட்ரெயின்ட் ஆக்டிங், அவர் என்ன சொன்னாரோ அதை அழகா பண்ணியிருக்கீங்க. அந்த முதல் படத்துல ஒரு ஒரு தரமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிற இந்த தம்பிக்கு நம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் தெரிவித்துக் கொள்கிறது. சாரி, உங்களோட டைம் நிறைய எடுத்துட்டோம். டியூ டு டெக்னிக்கல் ரீசன்ஸில் எல்லாருமே ஆனால் சப்போர்ட் பண்ணி பொறுமையாக உட்காந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சதுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு டைரக்டராக எவ்வளோ டிஃபிகல்ட்டாக நம்ம இந்த இடத்துல வந்திருப்போம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை மதித்து நீங்கள் எல்லாரும் கூட நிற்கும்போது அது எனக்கு ஒரு பலமாக இருக்குது. அண்ட் சார் சொன்ன மாதிரி இப்போ ஒரு டைரக்டருக்கு டைரக்ஷன் ஸ்கில் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருந்தால் தான் நம்மளோட ஸ்கில்லை அந்த ஒரு டைரக்ஷன் பிளாட்ஃபார்மில் உட்காந்து செய்ய முடியும். ஸோ அதுக்கு ப்ரொடியூசராக இருந்தாலும் நம்ம கூட வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம பேசி அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கான ஸ்கில் இந்த டைரக்டருக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்கில் ஏதோ எனக்கு அந்த நேரம் யூஸ் பண்ண முடிஞ்சதுனாலே இருக்கலாம், எனக்கு என்னோட ஸ்கில் காட்ட முடிஞ்சது. ஸோ சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். மற்றபடி இந்த படம் இப்போ கிராண்ட் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, நியூ டைரக்டர், நியூ ஹீரோ. ஸோ நாங்கள் என்னெல்லாம் கண்டென்ட் செஞ்சு அதை திரையில் கொண்டு வந்திருந்தாலுமே அதை பீப்புளுக்கு எடுத்து அங்கே ரீச் பண்ணுறோங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட் டாஸ்காக இருக்கும். ஸோ அதனால சாருமே இன்னைக்கு இப்படி எங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி உங்ககிட்ட எல்லாம் தெரியப்படுத்தி இதை இன்னும் பப்ளிக்கு ரீச் பண்ணணும்னு நினச்சதில் இந்த எஃபர்ட்ஸுக்கு நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கிறோம். அந்த அதில் இப்போ என்னையும் அந்த யூனியன் அதில் நானுமே செய்கிறதுக்கான ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அடிக்கடி அவங்களெல்லாம் மீட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசு. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஃபைனலி தேங்க்யூ சார். டாக்டர் அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் படம். முதல் படத்தில் ஒரு போலீஸ் கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, என்னை நம்பி. ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு 22 வயசு தான் ஆகுது. அவரை நம்ப வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு எனக்கு போலீஸுக்கு. பட் ஹோப்ஃபுல்லி நான் படத்தில் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பசியோட இருப்பிய ஆமாம் மன்னிச்சுங்க, ஒரு இடையூறு வந்துச்சு. கதாநாயகன் புதுசு மாதிரியே தெரியல. 22 வயசா, கல்யாண வயசு வந்துருக்கு. கதாநாயகன் ஆகிட்டாரு, ஐசிங்க பண்ணிடுறாரு. டைரக்டர் அபின் ஹரிகரன், அவரும் புது ரெண்டு மாதிரி தெரியல. மேக்கிங் சூப்பர் சார், மேக் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கீங்க. கேமராமேனுக்கும் பாராட்டுகள். மிஸ்டேட் படத்துக்கு மிகப்பெரிய படம். இது ஒரு ஹிட் என்னன்னா வெற்றி. நமக்கு படம் பார்க்க பல கேப்பு கிடைச்சது இல்லை. அந்த கேப்போட நம்ம கதையை திங்க் பண்ண முடியலை. நம்ம கொஞ்சம் கேப் படித்த கதையை திங்க் பண்ணிடுவோம். நம்ம 5-6 கேப் விட்டோம், எதை நோக்கி போகுது, என்ன சொல்ல போகிறாங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியலை. அதுதான் மிகப்பெரிய வெற்றி. இவங்களே கொஞ்சம் துணை இருப்பாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், ஏதோ என்னடா அது திருநங்கைக்கான தான் போடுறாங்கட்டு.
ஆனால் வேற ஒரு ஆங்கில சொல்லுது இது ஒரு புதுசு அப்படின்னா இது வரைக்கும் திருநங்கைகளை பற்றி தான் நிறைய கதைகள் வந்திருக்கு. முதல் முறையாக திரு நம்பி உங்களே இல்லை அவருக்கு அது 5 பாட்டு எடுக்க வேண்டியிருக்கும். அவரு திரு நம்பி தான் அவர் நம்பி தான் சங்கம் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஒரு த்ரில்லர் மூவி யார் கெஸ் பண்ண முடியாத எடுத்தது பெரிய வெற்றி. படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். சீக்கிரம் போய் சாப்பிடுறோம். நன்றி.